வணக்கம். நம்மளோட தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது. அந்த வகையில் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஆர்பர் பீச் வரைக்கும் வந்திருக்கோம். நம்ம சதாம்பரோ கூட இன்றைக்கி வந்து நாங்கள் ஒரு நாளோட ரொட்டீனானது என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத தான் காட்ட போகிறேன். நம்ம வந்து ஒரே ப்ராஜெக்ட்டுக்கு போக மாட்டோம். சொல்ல போனால் ராடு போடுறதுக்கு மட்டும் போக மாட்டோம். எல்லா வகையும் கொண்டு போவோம். ஆனால் ஏதாவது ஒன்று தான் சக்ஸஸ் ஆகும். அதை உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன். சரிங்களா? இன்றைக்கி நாங்கள் அந்த வகையில் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இன்றைக்கி நாங்கள் என்னெல்லாம் செய்கிறோம் அப்படிங்கிறது அந்த வீடியோவே. நாங்கள் மீன் பிடிக்கல, அது ரெண்டாவது நடவடிக்கை. இது வந்து நாங்கள் ஒரு நாளைக்கு வந்தோம் அப்படின்னா ஒரே ப்ராஜெக்டில் யாருமே சக்ஸஸ் காண முடியாது. அது எவ்வளோ பெரிய பழந்துன்னு கொட்டப்பட்டாலாம் இருந்தாலும் சரி. நான் ராடை தூக்கிட்டு போனால் நான் மீன் பிடிச்சி தான்ப்பா வருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அன்னைக்கு மீன் பிடிப்பாங்களா அப்படின்னா சந்தேகம் தான். மீன் இறங்கினா யாருனாலும் மீன் பிடிக்கலாம். இந்த சதாம்பரம் இப்போ போட்டுக்கிட்டே இருக்கார். மீன் கடிச்சா தான் பிடிக்க முடியும். மீன் கடிக்கலைன்னா அவர் இப்படி அசிச்சு பார்த்துட்டு வீட்டுக்கு வர வேண்டி தான். வேறு வழி கிடையாது. ஆப்ஷன் எதாவது இருக்கா ப்ரோ? ஒரு ஆப்ஷன் கிடையாது. சபிக்கு தான் போட்டுட்ருக்காரு. ஏன்னா எதுவுமே நம்ம கையில் இல்லை. நம்ம ட்ரை மட்டும் தான் பண்ண முடியும். அதாவது நம்ம மேலே வருவோம் அப்படின்ட்டு விடாமுயற்சியோட வீடியோ போட்டுட்ருக்கோம் உங்களை நம்பி. அதே போல் மீன் மாட்டோம் அப்படின்ட்டு சதாம்பரம் போட்டுட்ருக்காரு. மீன் மாட்டிச்சுன்னா சக்ஸஸ். நீங்கள் ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி நாங்கள் பெரிய ஆட்கள் ஆகிட்டோம்னா சக்ஸஸ். அவ்வளோதான். ஒரு சின்ன ஒரு முயற்சி தான். சரி, ஏதாவது அடிச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து நம்ம ஆர்பர் பீச்சில் சபிக்கு பாறை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்து என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்கள். சரிங்களா? ஒரே வீடியோவில் எல்லாம் கொலாபரேஷன் வந்த மாதிரியே இருக்கும் இந்த வீடியோ. பாருங்கள், நம்ம சதாம்பரம் வந்து ஆர்பர் பீச்சிலேருந்து சிவன் கோயில் வரைக்கும் நாங்கள் அடித்து ட்ரை பண்ணியிருக்கோம். இன்ன வரைக்கும் ஒரு பாறை கூட லாக் ஆகலை, ஸ்ட்ரைக் கொடுக்கல. பாசி வச்சுருக்காரு பாருங்கள். இது என்ன பாசி அப்படின்னா இது ஒரு மருத்துவ குணத்துக்கு போதும். நிறைய மெடிசனுக்கு இது யூஸ் ஆகுது அப்படிங்காங்க. இதில் இந்த கடற்கரையில் வந்து கேன் மாதிரி கட்டியிருப்பாங்க பாருங்கள். அந்த கேன் கிடக்குங்களா? அதை பாருங்கள். இந்த கேன் கிடக்கா தண்ணிக்குள்ளே. இந்த கேன் எதுக்காக கட்டியிருக்காங்கன்னா இந்த பாசி தான் வளர வைக்காங்க. இந்த பாசி வந்து விவசாயம் மாதிரி பண்ணுறாங்க. இதை போட்டு இதை நல்லா பெருசாக வளர்ந்து அறுவடை பண்ணி இதை கொண்டு போய் காய வச்சு கொடுக்காங்க. இது கிராம் கணக்கில் வெளியே போகுது. சரிங்களா? இது ஆனால் வந்து சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் நல்லதுன்னு சொல்கிறாங்க. நமக்கு ஒன்றும் முழுசாக தகவல் தெரியாமல் நம்ம சொல்ல போகிறது கிடையாது. ஆனால் இது வந்து மருத்துவ பயன்பாட்டுக்கு நிறைய யூஸ் ஆகுது அப்படிங்கிறது உறுதி. சரிங்களா? இதை பச்சையாக சாப்பிட முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. சரிங்களா? பிறகு பச்சையாக சாப்பிட்டோம்னா நிறைய மருத்துவ குணம் கிடைக்கும்னு நீங்கள் பச்சையாக எடுத்து சாப்பிட்றீங்க. இது நிறைய ப்ராசஸ் பண்ணி தான் நமக்கு வந்து சேருது மெடிசனாக. சரிங்களா? நம்ம அந்த இடத்துல இன்னும் ஒரு சிவன் கோயில்கிட்ட போய் ட்ரை பண்ணி பார்த்துருவோம். இது ஒரு தகவலை அவங்கள்ட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். அதனால் காட்டினேன். ஃபுல்லாகவே நம்ம இப்போ எடுத்து காட்டின பாசி தான். எல்லாரோட போட்டிருக்காங்க பாருங்கள். தெரியுதுங்களா? வாட்டர் கேன் மாதிரி இந்த பாசியை தான் வளர்க்குறாங்க. அவ்வளோ பாசி என்னாச்சு அப்படின்னா ஆக்ரோஷம் கடலோட சீட்டுறதுனால அத்து ஒடிஞ்சு வெளியே வந்திருக்கு. சரிங்களா? இது ஃபுல்லாகவே மருத்துவ பயன்பாடு தான். நமக்கு ஓரளவுக்கு தகவல் தெரிஞ்சதை வச்சு தான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வீடியோலையுமே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? அவ்வளோ அத்து எப்படி கிடக்கு பாருங்க. அவ்வளோமே அந்த பாசி தான். நான் உங்கள்கிட்ட காட்டின பாசி தான். பார்த்தீங்களா? அதே பாசி தான் அது கிடக்கு. இதை வாங்கிட்டு போய் இதை ஒடிச்சு தொங்க விடுவாங்க. இது அப்படியே பெருசாக வளரும் கடல் தண்ணிக்குள்ளே கிடக்கிறனால. ஆர்பர் பீச்சில் போட்டு பார்த்தோம். அங்கே ஒன்றும் ரிசல்ட் இல்லை. நேராக நம்ம கிட்டாமல் வந்துட்டோம். இப்போ இங்கே வந்து ராடும் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒரு சில நேரத்தில் ட்ரிகரும் ட்ரை பண்ணி பார்ப்போம். எதில் ரிசல்ட் இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன். சரிங்களா? அடிச்சாக பாருங்க. செம 2 தூக்குங்க ப்ரோ. டபுள் ஷாட்டு அரே கேளு சாதா ப்ரோ. நீங்கள் சாதிச்ச சாதனையிலே பெரிய சாதனை இதுதான் ப்ரோ. பாருங்க, 2 இது ஒரே ஷாட்டில் 2 மீன் வங்கம் பண்ணிட்டாரு. 2மே ஒரே சைஸு. பாருங்க, ட்ரிகரோட அம்பு முனையில் இது ஒன்று, அதோட எண்டில் ஒன்று. 2 மீன் ஒரே அட்டம்ப்ட்டு. எதிர்பார்க்கவே இல்லை. கரெக்டாக கல்லை பார்த்து கீழே இறங்கி போனார். நம்ம மொதல் அட்டம்ப்ட்டு நீங்கள் வந்து ராடன்டீல் சதாம்பரம் வந்து ஆர்பர் பீச்சில் போகிறத பார்த்துருப்பீங்க. அதில் நாங்கள் தோல்வி ஏற்று தான் வந்தோம். அடுத்து வந்து ட்ரிகரை வச்சுட்டே வந்தோம். ப்ரோ வெளியே போகுமா? ஒன்றும் இல்லை விசேஷமா அப்படின்னு கேட்டார். ப்ரோ வெற்றியோ தோல்வியாக கடைசி வரைக்கும் முட்டி பார்த்துட்டு போகும் ப்ரோ அப்படின்ட்டு உள்ளே வந்துகிட்டே இருந்தோம். ஆனால் கரெக்டாக 2 நிமிஷம் தான் ஆச்சு. அந்த அன்றைக்கி உள்ளே இறங்கினார், அடிச்சிட்டார். இந்த மாதிரி வெற்றிகளும் உடனே காண்போம். ஆனால் தோல்விகள் பயங்கரமாக இருக்கும். என்றைக்கா ஒரு நாள் தான் வெற்றிகள் அதிகமாக இருக்கும். அப்படியே நடு கம்மி பிடிங்க ப்ரோ. நடு ஆஹா பாருங்க, டபுள் ஷாட் அடி. ட்ரிகரில் அடித்த இரட்டை மீன்.
செமையா இருக்கு. பக்கவாட்டி விழுந்திருக்கு பாருங்க. நாளா மீன் அடிச்சிருக்கோம். ஆனால் ரெட்டை மீன் இன்னைக்கு தான் அடிச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி கொல்லு அடி நொறுக்கி விட்டார போட்டு ஆம்சு பெரிய அளவில் ஏறும். அடுத்த மீன் அடிக்க ப்ரிப்பேர்ட் ஆகிட்டு இருக்காரு. சரி உருவட்டும், உருவிட்டு அடுத்தது என்ன நடக்குன்னு பார்ப்போம். பரவாயில்ல, ஓர லாக் ஆகிட்டு என்ன. சூப்பர் 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 சைஸ். நல்ல சைஸ் தான். அடுத்து ஒன்று நூலுக்குள்ளே போயிட்டு தம்பிள்ஸ் அடித்த வேகத்தில் அவன் உருண்டு அங்கிட்டான் போயிட்டான். எப்போ அவங்க கொடுமைக்கு ஒரு அளவுலாம் போய்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. சரி எடுத்து பைக்கில் போட்டு அடுத்து எதனா அடிக்காருன்னு பார்ப்போம். அடிச்சாரு அடுத்த அட்டம்ப்ட்டு அடி கேளுங்க பொட்டுன்ட்டு. இப்போ தான் உள்ளே இறங்கி போனார். அடுத்த அட்டம்ப்ட்டுக்கு போகிறாரு அப்படின்னு நினச்சேன். தூக்கிட்டாரு. இன்னைக்கு என்ன ப்ரோ, அன்னைக்கு பயங்கரமான தோல்வி கண்டாச்சோம், இன்னைக்கு பயங்கரமாக வெற்றி காணுகிறோ. ஆமாம், இந்த மீன் தான் எலாத்தி. இந்த மீன் உண்மையிலே பாய்சன் தான் சொல்கிறாங்க நண்பா. அதாவது இந்த ஒவ்வொரு பொட்டு இருக்குது பார்த்தீங்களா, ஒவ்வொரு பொட்டுக்குமே கடுக்கும் அப்படிம்பாங்க. ஆனால் மீட்டு ஓரளவுக்கு பரவாயில்ல, மீட்டு நல்லா தான் இருக்குது. கிளாத்தி மாதிரிலாம் இல்லை. அப்படிதானே ப்ரோ? ஓரளவுக்கு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் மண்டையில் சதை கிடையாது. அந்த உடம்பு பகுதியில் உள்ள மீட்டை மட்டும் எடுத்துக்கிற வேண்டிதான். பாருங்க மீன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மேலே அந்த கரெக்டாக இந்த இதில் தான் அடிச்சிருக்காரு பாருங்க. ஒவ்வொரு சின்ன டேமேஜ் வரும், அது ஒன்றும் பெரிய அளவில் பாதிப்புலாம் இருக்காது. இந்த முள்ளிட்ட மட்டும் குத்து மட்டும் வாங்கிடக்கூடாது. அதேமாதிரி இது சின்ன மீனாக இருந்துச்சுன்னா நீங்கள் தொட்டியில் போட்டால் கூட வளரும். அட்டி கேளுங்க இன்னும் எடுத்து வருதுன்னு. உயிரோட தான் இருக்கான். சரி உள்ள போட்டுங்க. பாருங்க அட்டியை பாருங்க, சிட்டு 3 மீன் உள்ள அடக்கு. அதான் கிளி மீனை அதாவது எந்த மீனாவது ஒரு மீனை பார்த்து போவோம் ப்ரோ. அந்த மீனை பார்க்க முடியாதுல ஏதாவது ஒரு மீனை அடிப்போம். அதுதான் இது நம்மளோட இதில் கான்செப்ட்டு. நம்ம இதை அடிப்பீங்களா அதை அடிப்பீங்களான்னு கேட்டால் அதெல்லாம் டார்கெட் பண்ணிலாம் போய் அடிக்க முடியாது. டேக்கில் சுற்றி வருவான், அவன் திடீர்னு கீழே போயிடுவான், ஒருத்தன் மேலே வருவான், குறுக்கு அந்த கௌஷிக் வந்தா அப்படின்ட்டு எவனாட்டு வருவான், அந்த கௌஷிக்கும் தூக்கும் அப்படின்னு நாங்கள் தூக்கிட்டு வெளியே வந்துடுவோம். ஒவ்வொருத்தன் அத்து கொண்டும் போயிடுவான் தரங்க. சரி பார்ப்போம் அடுத்து எதாவது அடிக்கார் அப்படின்ட்டு. இந்த ப்ராஜெக்ட் இதோடு நிற்காது. இன்றைக்கி வந்து நாங்கள் ஒரு நாள் ஜேர்னி எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத அந்த வீடியோவை சரிங்களா. காலையில் வந்து நான் முதல்ல சொல்லிட்டேன், ஒரு சபிக்கு ராட் அண்ட் ரீல் யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம். அடுத்து ட்ரிகருக்கு போயிருக்காரு. அடுத்த கண்டென்ட் என்னதான் வரும் அப்படின்னு நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கெஸ் பண்ணிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. இப்போ ட்ரை பண்ணார், மிஸ் ஆகிடுச்சு. நம்மளுக்கு எல்லாத்தையும் குத்தவும் செஞ்சிருச்சு. ஒரு சிம்பிள் லேசாக தான் காட்டியிருப்பேன். ஆனால் இதுக்கு அடிச்சதுன்னா பெரிய அளவில் ரத்தம் போகுது. அடுத்த ஸ்டார்ட்டுக்குள்ளே இறங்கியிருக்காரு. 2 அட்டம்ப்ட்டு பண்ணார். 2 அட்டம்ப்ட்டு மீன் தூக்குனார். ஒரு அட்டம்ப்ட்டு மீன் தூக்காத காட்சி பார்த்துருப்பீங்க. 4வது அட்டம்ப்ட்டு உள்ள இறங்கியிருக்காரு. மீன் பயங்கரமாக நிற்கிது அந்த கல் ஓரத்தில். அந்த மீனுக்கு தெரியுதுங்களா, உங்களுக்கு எவ்வளோ கிளியராக தெரியுது அப்படிங்கிறது எனக்கு தெரில. நான் தண்ணி அலை வேறு ஓடுதுங்களா, அதனால் அவ்வளோ அக்யூரேட்டாக பார்க்க முடியாது எவ்வளோ பக்கத்தில் இருந்தாலுமே. அண்ணன் தூண்டி போட்டுருக்காக ஒரு மீன் மாட்டிருக்கு. அது என்ன மீன் பாருங்க, பேத்தா பாருங்க, ராடா அது கூட திங்குது. முள்ளு பார்த்து அடிச்சிருக்கு. ஏன்னா கரெக்டாக தூக்கி காட்டினேன் பாருங்க, முள்ளு பார்த்த இது கூட ராடை வந்து திங்குது. ரால் தானே யார இதை அப்படி தட்டி உள்ள தானே விடுவீங்க. ஒரு கிளி மீனை பார்த்துருக்காரு. அடிச்சிட்டாரு பிடிச்சி பாட்டுருங்க. வந்துட்டா அத்துறாம மீன் கிடக்கல. மீன் இருக்கா?
மீன் அடிச்சார். கீழே தரங்கோட லாக் ஆகிடுச்சு. பாது தட்டிட்டு மீன் தட்டிச்சு. சரியான சைஸு. தரங்கோட நிலைமை பாருங்க, பெண்டாகி போயிருக்கு. அடுத்து முண்டாப்பு கொடுத்துட்டு போயிட்டு இந்த கிளிப்பு வந்து தட்டிடும். அதான் ஒரு பெரிய பிரச்சனை. இந்த பாருங்க நண்பா, நம்ம அடுத்த கான்செப்ட் வந்துட்டோம். முதல்ல சபிக்கிக்கு ராடு ட்ரை பண்ணோம், அதில் ஃபெயிலியரு. ரெண்டாவது ட்ரிகர் ட்ரை பண்ணோம், அதில் பாஸு. இப்போ 3வது அட்டம்ப்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வீச்சு வலை போட வந்திருக்கோம். வீச்சு வலையில் என்ன வருது அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதுதான் தொடர்ந்து பாருங்கள். கண்டென்ட் வந்து ஒரு நாளைக்கு நாங்கள் என்னெல்லாம் செய்கிறோம், இதெல்லாம் செஞ்சு தான் ஏதாவது ஒரு வீடியோ பாஸ் ஆகும், அதை நாங்கள் போஸ்ட்டு போடுவோம். நாங்கள் எத்தனை ட்ரை பண்ணாலுமே எதுலேயுமே மீன் இல்லாத நிலைமை ஆயிடுச்சு. அதனால தான் உங்களுக்கு வந்து ரெகுலராக என்னால் வீடியோ கொடுக்க முடியல. அதுதான் உண்மை. உள்ளே போய் அங்கேருந்து வீசுவார். ஏதாவது மீன் வருதா அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். மடையில் எப்போதுமே மீன் நிற்கும் ஒரு சில நேரம். அங்கே போகிறாருங்களா, அங்கேருந்து இங்கே வீசுவாங்க. இந்த தண்ணி ஓடி வர்ற இடத்துல தான் மீன் எடுத்து நிற்கும். பட்டாருங்களா, அதை பாருங்க, மீன் பாயுது பாருங்க. எல்லாம் இன்னைக்கு பொடுசு தான், பெருசு இல்லையே ப்ரோ. பெருசு பிள்ளை இப்போ தான் வருது வெளியே. ஆமாம், இந்த வாரம் பாருங்க, ஜர்ருன்னு இந்த போகிறோம் பாருங்க. இந்த சர்ன்னு வெளியே போகிறோம் ப்ரோ. டக்குனு எடுத்து வச்சுருங்க. அது ஒரே ஒரு சுண்டு கிடக்கு, ஒரு மீன் கிடக்கு. பாருங்க, ஒரே ஒரு சுண்டு. அடுத்து ஒரு வீச்சு வீச போகிறாரு. 2வது அட்டம்ப்ட். அதான் இந்த வீச்சை நீங்கள் முதல்ல போட்டிருந்தீங்கன்னா மாட்டியிருக்கோம். எங்களுக்குமே சின்ன சொதப்பல்கள் நடக்கும். மீன் போன பிறகு கரெக்டாக அக்யூரேட்டாக உள்ளே வீசியிருக்காரு. இதே வீச்சை முதல்ல போட்டிருந்தாரு அப்படின்னா கன்ஃபார்மாக நாங்கள் எப்படி மீன் பிடிச்சிருப்போம். இந்த மாதிரி சின்ன மிஸ்டேக்குகள் நடக்கும். ஏன்னா ஒரு ட்ரை தான் கிடைக்கும் நமக்கு. இந்த இடத்துல ஒரே ஒரு ட்ரையில் தான் நமக்கு பண்ண முடியும். மறு ட்ரையில் வந்து மீன் பெரிய அளவில் வராது. ஏதாவது ரேராக 1-2 நின்னா கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. நான் பாருங்க, ஒன்றுமே வரல. சின்ன மீன்கள் மட்டும் தான் 1-2 வந்துருக்கு, அவ்வளோதான். மீனா இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்களாக போய் எல்லா இடத்துலையுமே நான் ட்ரை பண்ண தான் செய்கிறோம். ஆனால் எந்த இடத்துலையும் பெரிய அளவு ரிசல்ட் இல்லை. ரிசல்ட் இருக்கும்போது மட்டும்தான் நாங்கள் வீடியோ போடுவோம். வாவ், ஆமாம், கனிநாட்டு கிராஸ் பண்ணியிருக்கு. யாருன்னு செய்ய அவன் அப்படியே இறங்கி போயிட்டானா அவனுக்கு லக்கு. உனக்கு கால் ஒன்றுனா இறங்கி போயிரு. என்ன வருது வர கையை பக்கத்தில் கொண்டு போனாலே சட்டை கொடுத்துருவோம். வலைக்குள்ளே போகாதே. இந்த பாருங்க, இதான் எல்லாத்தி. நம்ம இதில் தான் குத்து வாங்கி இவ்வளோ நேரம் வேதனையில் இருக்கோம். இன்னும் வரைக்கும் ஒரு ஏந்து வாங்கியாச்சு. நண்டை கழிச்சு உள்ளே விட்டுட்டாரு. இந்த மீனுக்கு தான் அவ்வளோ ஒரு மவுசு. இந்த மீன் நீங்கள் தொட்டியில் விட்டிங்கன்னா அது பாட்டுக்கு இருக்கும். இந்த மீன்கிட்ட இந்த முள் வந்து இப்படி இருக்கு பார்த்தீங்களா, இந்த முள்ளில் தான் ஏந்தணும். நம்ம கை காலில் ஏந்துச்சுன்னா நல்லா இதமாக இருக்கும், இன்பமாக இருக்கும் ஐயா அப்படின்ற மாதிரி இன்பமாக இருக்குது. ஆனால் ப்ளீடிங் ஏன்னா வேகமாக போகுது நண்பா. இந்த மீன் குத்திச்சு அப்படின்னா ப்ளீடிங் கொஞ்ச நேரத்துக்கு நிற்க மாட்டேங்குது, சல்லுன்னு ப்ளீடிங் ஆகிட்டு தான் இருக்குது. நம்ம இதை வந்து அனுபவிச்சு தான் சொல்கிறோம், சரிங்களா? இதுக்கு முன்னாடி வந்து அனுபவிக்காமல் சொன்னோம், இப்போ அனுபவிச்சு தான் சொல்கிறோம். ரிசல்ட் இப்போவுமே ட்ரிகரில் போகும்போது ஒரு எல்லாத்தையும் அடிச்சு இருப்பாருங்க, ஒரு வாங்கிட்டு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் கால் வீங்கிக்கிட்டு போய்கிட்டு இருக்கு, நடக்க முடியல. இந்த மீன் தான் நம்ம உயிரறைக்கு இடையில வீடியோ போட்டு வந்துருப்போம். உயிரறைக்கு நம்ம இதை வச்சு செப்புளி மீன் பிடிச்சிருப்போம். அந்த மீன் இது தான் உசுப்பறையாக போட்டு. இவர் யார் தெரியுதுங்களா? இந்த ஒரு முள்ளை மடக்கி வச்சுருக்க மாதிரி இந்த விரிச்சிட்டான். தேங்க வைக்கல விரிச்சிட்டானு. இவர் தான் ஹெலிகாப்டரு. அதில் 3 முள்ளும் அந்த செலுத்துக்கிட்டு நிற்கும். இதுவும் ஒரு பாறை இனத்தை சேர்ந்தது தான் சொல்ல போனால். சரி, எவ்வளோத்தையும் உள்ளே விட்டுருவோம். ஃபுல்லாக நாங்கள் இப்படி தேவையில்லாத மீனாக பிடிச்சி தான் உள்ளே விடுவோம்.
இந்த சம்பவம் தான் நடந்துகிட்டு இருக்கு. மன்னிச்சத்தை யாராவது நமக்கு முன்னாடி வந்து வீச்சில் போட்டுருப்பாங்க ப்ரோ. இப்படி இருக்கு மீன் அள்ளி போட்டுருவோம். நேற்று கிடையாது. இந்த பாருங்க ஆல்ரெடி மீன் அங்கே பிடிச்சிருக்காங்க. மீனை பிடிச்சி அவ்வளோது வேஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க பாருங்க. நல்லா சைஸாக இருக்குது. வளைய குழஞ்சா அது இதுன்னு கிடக்கு. நம்ம ஒரே ரெண்டு குட்டி போட்டதுக்கு ஒரு நண்பர் வைக்கிங்க இதெல்லாம் வேஸ்ட்டாக போயிருமா அப்படின்ட்டு. பாருங்க ரெண்டே நண்பர்களுக்கு வந்து வலையை போட்டுட்டு இருந்தால் இப்படி போட்டு போயிருந்தாங்க. இந்த சம்பவங்கள்லாம் நிறைய நடக்க தான் செய்யுது. இந்த சைடு வலையை போட்டு இழுக்காரு. என்ன நடக்கணும் அப்போ எங்கிட்ட பாறைக்குட்டி வரும். அதாவது வருதான்னு தெரில முதல்ல. என்ன பார்த்தீங்களா சொன்ன மாதிரியே பாறைக்குட்டி தீட்டாரு. ஏ தலைவர் வந்திருக்காரு பாருங்க. முந்திய வழியில் காட்டியிருப்போம். ஆமாம் சுண்டு ஒன்று மாட்டிருக்கு. அந்த சுண்டை போட்டு அன்றைக்கி செப்பிலி அடித்தாங்களே ப்ரோ, சைஸ் செப்பிலி. ஆமாம் இந்த மாதிரி சுண்டு தான் கொண்டு போய் போட்டோம். நீங்கள் இந்த இறத்துண்டிக்கு கொண்டு போகிறது வந்து இந்த மாதிரி சுண்டு கிண்டு எல்லாத்தையுமே கொண்டு போகலாம். பாறைக்குட்டி போடலாமான்னு கேட்டிங்கன்னா பாறைக்குட்டிக்கும் அடிக்க தான் செய்யும். ஆமாம் நமக்கு அவன் வேணும். இன்னொரு ஆள் கிடக்கான், அவனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தான் பாருங்க அநியாயத்துக்கு அப்பப்போ வரும். இன்றைக்கி வீடியோவில் ஒரு முள்ளு பேத்தை பிடிச்சிருந்தாரு பார்த்தீங்களா, முள்ளு பேத்தை. அது வேற இது வேற. எல்லாத்துக்குமே அந்த கிளி மீன் மாதிரி தான் வாயும் இருக்கும். பிச்சை பிடிச்சா நல்லா கடிப்போம். ஏதோ தண்ணியில் நீந்துற மாதிரியே மைண்டில் இருக்கான் போது. சரி உள்ளே விட்டுருவோம். போயிடுவா உடனே போயிடுவான். ஏன்னா ஊதலில் பார்த்தீங்களா, ஊதிட்டானா தான் ஓடுவான். ஆமாம் விட்டுருங்க ப்ரோ. இப்படி எங்கள் கையில் வர்றதை நாங்கள் உள்ளோட தான் செய்வோம். வேணுங்கிற மீனை மட்டும் எடுத்துகிட்டு போயிடுவோம். இதை பாருங்கள், நம்ம ட்ரிகரில் அடித்த 3 மீன், வலையில் பிடிச்ச 1 மீன். வலையில் கூட ஒரு மீனாக பிடிச்சிட்டோம். ஆனால் ராடில் இன்றைக்கி ஒன்று கூட எங்களால் பிடிக்க முடியல. இப்போ நாங்கள் ராடை மட்டும் கொண்டு வந்திருந்தால் என்ன இருக்குன்னு பாருங்கள், சுத்தமான வேஸ்ட்டு தான். இன்றைக்கி எங்களோட ஜேர்னி நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்கள் அந்த மாதிரி எல்லாமே வகையிலும் ட்ரை பண்ணி தான் ஃபெயிலியர் சந்திப்போம். நீங்களாவது ராடை தூக்கிட்டு போய் ஃபெயிலியர் சந்திப்பீங்க. நாங்கள் எல்லாமே கொண்டு வந்தாலுமே பல நாள் ஃபெயிலியர் சந்தித்து தான் போவோம். இருந்தாலும் அவ்வளோத்தையும் சமைக்கிறத விட மாட்டோம். என்றைக்காவது ஒரு நாள் அமையும் அப்படின்ட்டு அலைவோம். நம்ம நண்பர்களுக்கு ஒரு குவாலிட்டியான வீடியோ கொடுத்தால் மட்டுமே அந்த வீடியோ போஸ்ட் போடுவோம். இல்லைன்னா அந்த வீடியோ போஸ்ட் போட மாட்டோம். இன்றைக்கி எதுக்காக அந்த வீடியோ போடுறோம் அப்படின்னா, நம்மளோட ஒரு நாள் ஜேர்னி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு தான். நம்ம எந்தெந்த இடங்கள்லாம் இன்றைக்கி போயிருக்கோன்னு பாருங்கள். ஆர்பர் பீச் போனோம். ஆர்பர் பீச்சிலேருந்து சிவன் கோயில் போனோம். சிவன் கோயிலேருந்து ரெட்கேட் போனோம். ரெட்கேட்லேருந்து கொடைக்கு வந்தோம். இது நம்ம இன்றைக்கி வந்து இந்த இடங்கள்லாம் நாங்கள் பர்டிகுலராக போகிற இடங்கள். இந்த இடத்த உங்களுக்கு காட்டியிருப்போம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடாதீங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோஸ் நிறைய போட்டிருப்போம். நாங்கள் என்னென்ன செஞ்சுருக்கோம், என்னென்ன செஞ்சிட்டோம் இன்றைக்கி அப்படின்னு அதை எல்லாத்தையுமே காட்டியிருக்கோம். இதே போல் மற்றொரு வீடியோ சந்திப்போம். பாய்.